ஐபிசி 211 நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த ஐபிசி 211 அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களை என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க பொய்யா பல அலிகேஷன் சொல்லி எஃப்ஐஆர் போட வச்சு, இல்ல உங்க மீது தவறான ஒரு குற்ற நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இந்த ஐபிசி 211 வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும். இந்த குற்றத்துல வந்து அவங்க எந்த ஒரு இதுல வந்து உங்களை பொய்யா இட்டுக்கட்டி அவங்க உங்களுக்கு குற்ற நடவடிக்கை எடுத்தாங்களோ, அதே நடவடிக்கை அவங்க மேல நீங்க இதே வச்சு நம்மளாம் எடுக்கக்கூடியதா இருக்கும். இது ஐபிசி 211 தற்போதைய சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 248. அதாவது இப்போ ஒருவேளை கொள்ளை அப்படிங்கிற வந்து அவங்களுடைய தண்டனை வந்து 10 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா, அதே இது அவங்களுக்கு என்னது 10 வருஷத்துக்கு மேல பொருந்தக்கூடியதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படக்கூடிய, சில நேரத்துல அபராதமும் சரி, இந்த சிறை தண்டனம் சரி, ரெண்டுமே சேர்த்து கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஏங்கிறவர் வந்து பிங்கிற மேல வந்து திருட்டு பட்டம் கட்டியோ இல்ல கொள்ளையில வந்து சம்மதப்படுத்தியோ அவங்க வந்து குற்றச்சாட்டுகள் பதிவிடுறாங்க. இப்ப இந்த பிங்கிறவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல வந்து குவாஸ் பண்ணியோ இல்ல அவர் வந்து உத்தமர், தன்னுடைய வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிற வந்து நீதிமன்றம் மூலமா அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அவர் அதற்கு அடுத்தபடியா 211 கீழே வந்து 248 பிஎன்எஸ் 248 கீழே வந்து வழக்கு தொடரக்கூடிய சமயத்துல வந்து நிச்சயம் பண்ணுவாரு, அவருக்கான நீதியையும் மேலும் வந்து யார் குற்றம் சுட்டினாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த செக்ஷன் இந்த பிரிவின் படி அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் இந்த ஐபிசி 211 பிஎன்எஸ் 248 கன்ஃபார்ம் தெரியாம இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக